வெல்கம் டு டிசிபிள் ஆடியோ. நம்ம ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஒரு இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மரத்தை கொண்டு வந்திருக்கோம். இது எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியாது. சின்ன சின்ன கேபினட்ஸ்களை யூஸ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மினிமம் ஒரு 2.5 இன்ச் இருக்கிற கேபினெட்டுகளை யூஸ் பண்ணலாம். அந்த பஸ்ஸுக்கு, டெம்போ டிராவலர் மாதிரி நிறைய நம்மகிட்டே எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி இன்வெர்டர்ஸ் வச்சு தான் போட்டிருந்தோம். அது மேக்ஸிமம் நிறைய ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணதுன்னா, எங்களுக்கு நாங்கள் நினைச்ச எஃபெக்ட் வரல, இருந்தாலும் நாங்கள் இன்வெர்டர் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு பட்ஜெட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பட்ஜெட் கம்மியாகவும் இருக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி சப்வூஃபர் எஃபெக்ட் வேணும்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு வண்டிகளுக்கு டிசி ஆம்பிளிஃபையர் போடலாம். அதாவது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த செக்ஷன்ல நம்ம 12 வோல்ட் டிசி வோல்ட் கொடுத்தா அவுட்புட் சைடு நமக்கு 38 வோல்ட்ல இருந்து 30 வோல்ட், 28, 24 நீங்க என்ன வோல்ட் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல செஞ்சுக்கலாம். இந்த பக்கம் டிசி வோல்ட்டா நம்ம கன்வெர்ட் ஆகி வந்துடும். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம பிரைமரியில வந்து நம்ம வந்து 24 வேணாலும் 24 ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நேரம் மேக்ஸிமம் வர பஸ்ஸஸ் வேணும் எல்லாமே 24லயும் இருக்கு, 12லயும் இருக்கு. பஸ்ஸே நிறைய பஸ் 12 வோல்ட்ல வந்துருச்சு. அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்வூஃபர்ல பெரிய ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். 8 ஆம்பியர் இருக்கு. நமக்கு வந்து 20 வேணும், 20, 12 ஆம்பியர் எல்லா சைஸ்ல எல்லா ஆம்பியர்லயும் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் காம்பேக்டான சைஸ்ல பியூர் அட்லஸ் காப்பர் போட்டு தெளிவான கேஜஸ் கம்பி எல்லாம் போட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போடுற கம்பி கேஜஸ் பார்த்துட்டீங்கன்னா, மற்ற இதுல சொல்ற மாதிரி அந்த நம்பர்ஸ் அதிகமாக கம்பி சைஸ் பெருசாகாது. இதுல வந்து நம்பர்ஸ் குறைய இப்போ 20 கேஜுங்கிறது கம்மியா இருக்கும், 30 கேஜுங்கிறது அதோட கம்மியா இருக்கும், 20, 18, 16 ஆக கம்மியா இருக்கும். இதுல பிரைமரிக்கு பார்த்தா நம்ம வந்து 15 கேஜி போட்டிருக்கிறோம். செகண்டரி வைண்டிங் பார்த்தா நம்ம 20 கேஜி போட்டிருக்கிறோம். 20 கேஜி 18 கேஜி மாத்தி நான் என்ன மாதிரி ரேட்ல கான்ஃபிகரேஷன்ல எந்த மாதிரி கேட்கலாம் அதுக்கு தகுந்தாம ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்க ஆல்ரெடி நம்மகிட்ட ஆம்பு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்களுக்கு வச்சு கொடுங்க, பழைய இன்வெர்டர் எடுத்துக்கணும்னு சொன்னாலும் பழைய இன்வெர்டர் நல்ல குட் கண்டிஷன்ல இருந்து அதையே நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுப்போம். எக்ஸ்ட்ரா என்ன அமௌண்ட் வருதோ அதை நீங்க பே பண்ணிக்கலாம். சப்வூஃபர் எஃபெக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 ஃபெட் கூட லோட் பண்ணலாம். நார்மலா இந்த மாதிரி இன்வெர்டர் போடும்போது நம்ம அதிகபட்சம் ஒரு 4 டிரான்சிஸ்டருக்கு மேல போட முடியாது. அப்படி 4 டிரான்சிஸ்டர் போட்டாலுமே அதோட பர்ஃபார்மன்ஸ் முழுசா எடுக்க முடியாது, கம்பல்சரி எடுக்க முடியாது. ஏன்னா அப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சுனாலுமே ஒரு 10 ஆம்பியர் போட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சுனாலுமே அது லைஃப் கொடுக்காது. அதிகபட்சம் 6 மாசம் 1 வருஷத்துலேயே போயிடும். இது எப்படி பார்த்தாலும் 5 to 6 இயர்ஸ் கம்பல்சரி டிரான்ஸ்ஃபார்மர் லைஃப் கொடுக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லைஃப் கொடுக்கறதுமே நம்ம இன்புட் கொடுக்கக்கூடிய ஒயர் நல்லா ஹெவியா கொடுத்தா கம்பல்சரி அது லைஃப் கொடுக்கும். இந்த மாதிரி இன்வெர்டர்லாம் 10 ஆம்பியர்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் 10 ஆம்பியர் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து இதுல இருக்கிற வந்து 10 ஆம்பியருங்கிறது அது வேற ஒரு கான்செப்ட். அது மேக்ஸிமம் உங்களுக்கு சொன்னா புரியாது. இருந்தாலும் வந்து அடுத்த வீடியோவில் அதை பத்தி நான் விளக்கமா சொல்றேன். இது எப்படி 10 ஆம்பியர் வராதுன்னு சொல்றேன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 8 ஆம்பியர் சூறா வரும். 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு நம்மள்ட்ட. 10 ஆம்பியர் இருக்கு, 5 ஆம்பியர் வேணும், 5 ஆம்பியர் இருக்கு. 5 ஆம்பியர் நம்மள்ட்ட எடுத்துட்டீங்கன்னா மினிமம் ஒரு 6 ஃபெட் போட்டு யூஸ் பண்ணலாம். 8 ஆம்பியர் போட்டீங்கன்னா நீங்க 10 ஃபெட் யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டார்டிங் 24 வோல்ட்ல இருந்து நீங்க 30, 45 என்ன வோல்ட் ரேஞ்ச் கேட்குறீங்களோ நம்ம இதில் போட்டு கொடுத்துடலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் வேணும்னாலும் எல்லா கடைகளுக்கும் எல்லா நம்ம மாதிரி இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி மேக்ஸிமம் எங்கேயும் போட்டிருக்க மாட்டாங்க. இதோட சின்ன சைஸ் வேணும், இந்த சைஸ்ல வேணாலும் நாங்கள் போட்டு தரோம். டைப் 15, இந்த டைப் 3 டைப்பு, இந்த டைப் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி சின்ன சைஸ்ல காம்பேக்டா வேணும்னாலும் போட்டு கொடுக்குறோம். அதே சமயத்துல நீங்க வெவ்வேறு கடையிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட கடை பேர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த நேம்லேயே உங்களுக்கு ஸ்டிக்கரிங் போட்டு எல்லாம் தெளிவாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ நான் மற்ற ஆம்பிளிஃபையர் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்கலாம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்க்கலாம். இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து ஒரு 8 ஆம்பியர் வரும். இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபார்மர் சைஸுங்கிறதோட நம்ம யூஸ் பண்ணுற கம்பியோட கேஜ் வச்சு தான் நம்ம ஆம்பியர் மென்ஷன் பண்ணலாம். இதே சைஸில் இதே மாதிரி வேணும் நம்ம 5 ஆம்பியர் கொடுக்கலாம். ஆனால் வந்து இது 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். என்னென்னு பார்த்தா இது கம்பியோட கேஜ் இருக்குது. இது 16 கேஜ் கம்பி போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த கோரோட ஹைட்டுமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இன்ச்சு ஹைட் வரும். இது 2 இன்ச்சு கொடுத்துருப்போம். அதே மாதிரி பாபினுமே பிசிபி பாபின் போட்டிருக்குது. பாபினுமே நல்லா ஹெவியா இருக்கு. மேக்சிமம் எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்லையுமே பார்த்துட்டீங்கன்னா இந்த பிரைமரி காயில வர ஒயர் ரொம்ப சின்ன ஒயர் தான் போட்டிருக்கிறாங்க. நம்ம இது RR கேபிள்ஸ்ல வர 1 ஸ்கொயர் ஒயர் தான் போட்டு ஹெவியா போட்டுருக்கிற ஒயருமே கேபிள்ஸுமே லென்த்தா இருக்கும். இந்த கேபிள்ஸுமே லென்த்தா வேணாலும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி நமக்கு 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் இதே சைஸ்ல எனக்கு 5 ஆம்பியர் வேணும் அப்படின்னால அதுக்கு உண்டான பட்ஜெட்ல எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நான் இந்த வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டை சொல்ல விரும்பல. ஏன்னா நம்மள மாதிரி கடை வச்சுக்க நண்பர்கள் நிறைய பேர் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். பொருள் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. 1 or 2 டேஸ்ல ஷிஃப்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க எந்த மாதிரி வோல்டேஜ்ல டிரான்ஸ்ஃபார்மர் வேணும், எனக்கு இவ்வளவு சைஸ்ல வேணும், இந்த மாதிரி வேணாலும் அந்த மாதிரி இதில் நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் இது பார்த்துட்டா டைப் 15 டிரான்ஸ்ஃபார்மர். இதுலயும் இதே சைஸ்ல பார்த்துட்டீங்கன்னா இதையும் பாருங்க. மொத்தம் லென்த்தஸ் பார்த்து உங்களுக்கு 3 இன்ச்சஸ் வரும்.
இந்த சைடு 2.5 இன்ச் வரும். ஹைட்டு சின்ன கேபினெட்ல போடுறதுக்கு யூஸ் ஆகிக்கும். இது 2 இன்ச்சு தான் வரும். ஆனால் மொத்த கோரோட லென்த்து பார்த்துட்டா உங்களுக்கு 6 இன்ச் வந்துடும். மொத்தம் 6 இன்ச் லென்த்து வரும். இந்த கோர் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் காப்பரோட லென்த்து 6 இன்ச் வரும். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலாம். நான் வந்து ஒரு எனக்கு 8 ஆம்பியர் 10 ஆம்பியர் வைக்கணும், ஆனால் எனக்கு 7 விசி கேபினெட்லேயே வைக்கணுங்கிற இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். இது நம்ம எலக்ட்ரானிக்ஸ் நண்பர்கள் ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா ஆம்பியர் அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா கம்பி எல்லாமே லென்த்து பார்த்து கம்பி சூப்பராக கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்துட்டா 12 இந்த கம்பி கேஜு பார்த்துட்டீங்கன்னா அது எல்லாமே நல்லா ஹெவியான கேஜ் தான் கொடுத்துருக்குறோம். அதனால தான் நம்ம இதில் வந்து 8 ஆம்பியர் வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்கிறேன். இதுலேயும் ஒயர் பார்த்தா ஹெவியாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இது மொத்தமாக பார்த்துட்டு ஒரு 10 இன்ச்சு லென்த் வரும். மொத்தம் 10 இன்ச்சு லென்த் வரும். மொத்த கோரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு வரும். இந்த சைடு அகலம் பார்த்துட்டுன்னா அதில் சொன்ன மாதிரி தான் 3.5 இன்ச் வரும். ஹைட்டும் பார்த்துட்டு 3 இன்ச்சஸ் வரும். இதில் இருக்கிற கோருமை பார்த்துட்டா நம்ம வந்து பிசிபி பாபின் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பிரைமரி வைண்டிங்க்கு வர ஒயர் பார்த்துட்டிங்கன்னா 2.5 கேபிள் நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்குறோம். 2.5 கேபிள் போட்டிருக்கிறோம். இதுலேயும் நம்ம வந்து ஸ்டார்டிங் பார்த்துட்டா 12 ஆம்பியர்லேருந்து நம்ம 20 ஆம்பியர் வரைக்குமே நம்ம இதில் வைண்டிங் பண்ணிக்கலாம். என்ன ஆம்பியர் வேணுமோ அந்த ஆம்பியர் வைண்டிங் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம 20 ஆம்பியருக்கு போட்டு கம்பி கேஜஸ் எல்லாம் போட்டு 15 கேஜ் போட்டிருக்கிறோம். நம்ம இதில் எங்கே தேவைக்காக நம்ம போட்டிருக்கிறோம். 2 வைண்டிங் பாருங்கள், மொத்தம் 3 வைண்டிங் இருக்குது. இதில் இது 28028 போட்டிருக்கிறோம். அவுட்புட் 35 வோல்ட் வரைக்கும் வரும். டிசிஏ மாறும்போது 28028 ஒரு டேப்பும் இருக்குது. 12 ஒரு டேப் இருக்குது. 12 இருக்கு. நீங்க இதே டிரான்ஸ்ஃபார்மர் எனக்கு வந்து 12 இது ரெண்டுமே நான் 1.5 ஆம்பியர் தான் போட்டிருக்கேன். எனக்கு இதுல ஒரு சைடு எனக்கு 3 ஆம்பியர் வேணும். நான் ஃபேனு லைட் எல்லாம் கொடுக்கும்போது எனக்கு ஆம்பியர் பத்த மாட்டேங்குது. 3 ஆம்பியர் வேணாலும் 3 ஆம்பியர் போட்டுக்கலாம். நம்ம யூசேஜுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு என்ன இது மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம மைண்டிங் பண்ணி கொடுத்துருக்க டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டு பெஸ்ட் ரேட்டு கொடுக்கலாம். மார்க்கெட்ல நீங்கள் டேரக்டா ஹோல்சேலாக செய்யற இடத்துல எடுக்கிற ரேட்டோட பெஸ்ட் ரேட்டு கொடுக்கலாம். நீங்கள் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும், அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் வராது. மேக்ஸிமம் எவ்வளவு ஹீட் ஆனாலுமே வந்து எந்த இதுவுமே இதாகாது. ஏன்னா பார்த்துட்டா வார்னிஷில் ஃபுல்லாக ஊற வச்சிருப்போம். ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு தான் வைண்டிங் எடுத்து இது பண்ணுவோம். மறுபடியும் பேக் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் இது டிப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்ட் பண்ணி வைப்போம். மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபார்மர் பெயிண்ட் பண்ணி இருந்தால் அந்த மேலே இருக்கிற கோர் எதுவுமே வந்து துருப்பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே ஆகாது. அதே சமயத்தில் பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வெயிட்டாக கொடுத்துருப்போம். அந்த கோர் எல்லாமே ஹெவியாக இருக்குது. இந்த கீழே இருக்கிற அந்த இதுவுமே பார்த்தா நல்லா ஹெவியாக இருக்கும். போட்டு நல்லா டைட் வச்சு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, எந்த நாய்ஸஸ் எதுவும் வராது. அதே சமயத்தில் நமக்கு இந்த இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வேணாலும் சொல்லுங்க, பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட ஆல்ரெடி ஆம்பிளிஃபையர் வாங்கியிருந்தாலும் எனக்கு அந்த இன்வெர்டர் எடுத்துட்டு எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுங்கனாலும் போட்டு கொடுங்க, சொல்லுங்க, நாங்கள் பண்ணித்தரோம். பேசஞ்சர் ஆட்டோக்குமே ரொம்ப ஹெவியான பேஸ் வேணும்னு கேட்பாங்க. 12 இன்ச்சில் ரொம்ப பேஸ் வேணும், 15 இன்ச் அப் வரைக்கும் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு பவர் ஆம்பு தனியாக போட்டு கொடுத்துட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் அடுத்தடுத்து லைக் போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.